Hello friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா see Armstrong number using while loop. Armstrong number எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம Armstrong numberக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி Armstrong number எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 153 நம்பர் எடுக்கிறேன். இதை ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு அது எத்தனை டிஜிட்டுன்றதை தனித்தனியாக கவுண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1ன்றது ஒரு டிஜிட்டு, 5ன்றது ஒரு டிஜிட்டு, 3ன்றது ஒரு டிஜிட்டு, மொத்தமே கவுண்ட் 3 வருது. 3 டிஜிட் இருக்குது. இப்போ தனித்தனியாக எத்தனை கவுண்ட் வந்ததோ அதை நம்ம இப்போ 3 இருக்கனால இதை கியூப் பண்ணிக்கிறோம். இப்போ 1ஐ தனியாக கியூப் பண்ணிக்கிறோம், 5ஐ தனியாக கியூப் பண்ணிக்கிறோம், 3ஐ தனியாக கியூப் பண்ணிக்கணும். இப்போ இதை பண்ணதெல்லாம் நம்ம அடிஷன் பண்ணோம்னா நம்ம அதே ஆன்சர் வரணும். நம்ம 153 போட்டோம்ல, அதை கால்குலேட் பண்ணும்போது 153ன்னு அதே ஆன்சர் வந்ததுன்னா இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் நான் இப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 டிஜிட் எடுக்கிறேன். இப்போ 3 டிஜிட்டை நான் இது தனித்தனியாக கவுண்ட் பண்ணால் 3 வருது. இப்போ இதை நான் கியூப் பண்ணுறேன். தனித்தனியாக பண்ணனா நம்மளுக்கு 1 கியூபுக்கு 1 வருது, 2 கியூபுக்கு 8 வருது, 3 கியூபுக்கு 27. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 36 தான் கிடைக்கிது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ இட் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது எல்லாத்துமே நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்னா 3 டிஜிட் வரா மாதிரி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் டிஜிட் எவ்வளோன்றதை கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது அந்த டிஜிட்டை நம்ம கியூப் பண்ணுறோம், அப்புறமா ஆட் பண்ணுறோம். இது 3 ப்ராசஸ் தான் பண்ணுறோம். இந்த 3 டிஜிட் வந்ததுன்னா இந்த 3 டிஜிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஷ் இன்க்ளூட் stdio.h போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இன்ட் நம் போட்டுக்கிறேன். ரிமைண்டரு சம் ஈக்குவல் டு 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். டெம்ப் போட்டுக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். மொத்தமே 4 வேரியபிள் எடுத்திருக்கேன். printfல ப்ளீஸ் என்டர் நம்பர் டு செக் ஃபார் த ஆம்ஸ்ட்ராங் நம்ம printf பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கேன்ஃப்ல நம்ம நம்பரை போட்டுக்கிறோம். டெம்ப் ஈக்குவல் டு நம். இப்போ நம்மோட வேல்யூவை டெம்பரவரியில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் while லூப்ல நம்ம டெம்ப் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறோம் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ரிமெம்பர் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலர் ஆஃப் 10 சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ரிமைண்டர் ஆஸ்டிக் ரிமைண்டர். இது நான் 3 டிஜிட்டுக்குனால நான் 3 இது கொடுத்துருக்கேன், 3 ரிமைண்டர் கொடுத்துருக்கேன். ரிமைண்டர் ஆஸ்டிக் ரிமைண்டர். நெக்ஸ்ட் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பை 10. இஃப் நம் ஈக்குவல் டு சம்மான்னு செக் பண்ணோம். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். எல்ஸ் நம்ம நம்பர் ஈக்குவலாக இல்லைன்னா இட்ஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நம்மளுக்கு சொல்லும், ரிட்டர்ன் 0. இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, இப்போ நான் 153 நான் கொடுக்குறேன்னா ப்ளீஸ் என்டர் நம்பர் டு செக் ஃபார் ஆம்ஸ்ட்ராங்ன்ற இடத்துல நான் 153 நான் கொடுக்குறேன்னா டெம்ப் ஈக்குவல் டு நம்மன்னு இருக்கா, அந்த இடத்துல டெம்பரவரிக்கு 153ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் while லூப்ல 150 கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறோம். எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் போகும். ரிமைண்டர் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலர் ஆஃப் 10. 153 மாடுலர் ஆஃப் 10 பண்ணுறப்ப 3 வரும். 153 டிவைடட் பை 10 பண்ணோம்னா நம்மளுக்கு 15 சார் 150 வரும். பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 3. ரிமைண்டரில் 3 இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் சம்முக்கு அசைன் பண்ணோம்னா 0 பிளஸ் ரிமைண்டர் என்ன ஆன்சர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு வரும். இப்போ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் என்னது 153 டிவைடட் பை 10 என்னன்னா 15 கிடைக்கும். 15 கிடைக்கும் போது மறுபடியும் கண்டிஷன் செக் ஆகும். இப்போ கண்டிஷன் என்னன்னு வரும்னா 15 கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறோம். ஆமாம், நம்ம கண்டிஷன் ட்ரூ. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 15 மாடுலர் ஆஃப் 10. அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு 10 டிவைடட் பை 15 என்னதுன்னா 1 சார் வரும் 10. ரிமைண்டர் 5ன்னு வருமா. இப்போ சம்மு நம்மளுக்கு என்னன்னா நம்ம
3 into 3 into 3 முதல் பண்ணோம்ல, அப்போ 27. sum equal to 27 நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் முதலே. அது 27 plus 5 into 5 into 5 வரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 27 plus 5 into 5 into 5 வந்து எதுனா 125. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா 152 வரும். இப்போ சம் ஈக்குவல் டு 152. நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப் ஈக்குவல் டு 10 by 10. டெம்ப் வந்து இப்போ என்னன்னா 15. 15 by 10 வந்து எது பண்ணோன்னா 1 கிடைக்குமா? 1 கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறோம். எஸ், கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 மாடுலர் ஆஃப் 10 வந்து எதுனா 1 தான் வரும். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு சம் ஈக்குவல் டு 152ன்னு இருந்தது ப்ளஸ் இப்போ ரிமைண்டர் வந்து 1*1*1. இப்போ சம் வந்து என்ன இருக்கும்? 153ன்னு இருக்கும். இப்போ டெம்பரவரியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 1 divided by 10 வந்து நம்மளுக்கு 0 தான் வரும். இப்போ நம்மளுக்கு கண்டிஷனில் செக் பண்ணோம், கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடும், கண்ட்ரோல் வந்து ஸ்டாப் பண்ணிடும் இந்த லூப்பை. இப்போ வந்து இந்த வைல் லூப் கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் வந்து இப்போ இஃப் கண்டிஷனுக்கு போகும். இஃப்பில் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்தோம்? 153 ஈக்குவல் டு சம்மில் வந்து என்ன இருக்குது? இப்போது 153ன்னு இருக்குது. 153 ரெண்டுமே ஈக்குவலாக வந்து கிடச்சிச்சினால நம்மளுக்கு அவுட்புட் வந்து 153. எஸ், இட் இஸ் அண்ணா 153 இஸ் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படி சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 டிஜிட்டில் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் 3 டிஜிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து 2 டிஜிட்டோ இல்லை 4 டிஜிட்டோ இல்லை 5 டிஜிட்டோ இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக என்னன்னு காட்டணும்னா இட்ஸ் நாட் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். 3 டிஜிட்டை தவிர நீங்கள் வேறு எது காமிச்சிங்கனாலும் 2 டிஜிட் நம்பர் போட்டிங்கனாலும் சரி, 4 டிஜிட் போட்ட 5 டிஜிட் போட்டினாலும் இது வந்து இட் இஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் காட்டும். இப்போ சப்போஸ் நான் வந்து 3 டிஜிட் நம்பரில் வந்து 1634ன்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது கொடுத்தனா நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும்னா இட்ஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம எந்த டிஜிட் கொடுத்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஆஷ் இன்க்ளூட் studio.h உள்ளே வந்து நான் பவர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க போகிறேன். அதனால வந்து ஆஷ் இன்க்ளூட் max.h நான் போட்டுக்கிறேன். இன்ட் மெயின் போட்டுட்டு இன்ட் நம்ம ரிமைண்டரு சம் ஈக்குவல் டு 0, இங்கே வந்து டெம்பரவரி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். கவுண்ட்டுன்ட்டு ஒரு புது வேரியபிள் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃபில் வந்து ப்ளீஸ் என்டர் நம்பர் டு செக் ஃபார் ஆம்ஸ்ட்ராங் ஸ்கேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மன்னு. இப்போ வந்து டெம்ப் ஈக்குவல் டு நம்ம வந்து நான் நம்பரை வந்து டெம்பரவரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு வைல் லூப் போடுறேன். வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0, நம்ம கொடுக்குற நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்ட்டு செக் பண்ணுது. அப்படி இருந்ததுன்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1, டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பை 10 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப் ஈக்குவல் டு நம்மன்னு கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வைல் temp greater than 0, remainder equal to temp modular of 10, sum equal to sum plus இந்த இடத்துல நம்ம பவர் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு தான் வந்து ஹெட்டர் ஃபைல் நம்ம மேக்ஸ்ன்னு கொடுத்தோம், max.h கொடுத்தோம். பவர் ஆஃப் ரிமைண்டர் கவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து temp equal to temp by 10 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இஃப் நம் ஈக்குவல் டு சம் ஆந்தனா இட்ஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்லைன்னா இட்ஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ரிட்டர்ன் 0 கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோக்ராம். இப்போ வந்து அவுட்புட் வந்து போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 டிஜிட்டுக்கு போடுறப்ப 1634ன்னு போட்டோம்ல, இட்ஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் காட்டுச்சு. இப்போ நம்ம எது போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து நான் இப்போது 1634 போடுறேன். இதுக்கு வந்து கரெக்டாக இட்ஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு காட்டுது. இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் என்டர் நம்பர் டு செக் ஃபார் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்கிறதுல 1634ன்னு நான் கொடுக்குறப்ப இப்போ வந்து அதை ஸ்கேன் பண்ணி நான் போட்டுக்கிறேன். டெம்பரவரியில் என்ன நம்பர் இருக்குன்னா டெம்ப் ஈக்குவல் டு நம்பர் கொடுத்துருக்கிறதுல 1634ன்னு இருக்கும். இப்போ ஒயலில் வந்து டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0 நம்ம செக் பண்ணுறோம். 1634 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், நம்ம கண்டிஷன் வந்து கரெக்டு. இப்போ கவுண்டில் வந்து நம்ம கவுண்ட் கவுண்ட் ப்ளஸ் 1 நம்ம கொடுத்துருக்கோம். கவுண்டில் வந்து நம்ம என்னென்ன அசைன் பண்ணோம்னா 0ன்னு அசைன் பண்ணோம். 0 + 1 என்னதுன்னா 1. இப்போ வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ டெம்பரவரி ஈக்குவல் டு 10 by 10. டெம்பரவரி வந்து என்னதுன்னா 1634 டிவைடட் பை 10ன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து
அதை டிவைட் பண்ணுறப்போ 163 கிடைக்கும். இப்போ 163 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். செக் பண்ணும் போது கவுண்ட் ஈக்குவல் டு முதல் வந்து 1 இருந்ததா, 1 + 1 இது 2. இப்போ கவுண்ட் வந்து 2ன்னு வரும். இப்போ டெம்பரவரியில் வந்து நம்மளுக்கு 163 டிவைட் பை 10 பண்ணோம்னா 16 கிடைக்கும். மறுபடியும் வந்து வைல் லூப்பில் செக் பண்ணோம். 16 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்து ட்ரூவு. நெக்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் வந்து இப்போ என்ன நம்பராக இருந்தது, 2 இருந்தது. 2 + 1 வந்து 3. இப்போ 3 ஆயிடுச்சா. இப்போ டெம்பரவரி ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 10 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இப்போ வந்து 1 வந்து மறுபடியும் வைல் லூப்பில் மறுபடியும் வந்து 1 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூவு. இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 3 + 1 வந்து இது 4. இப்போ வந்து 1 டிவைடட் பை 10 பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 கிடைக்கும். வைல் லூப்பில் வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். இது வந்து ஃபால்ஸு. இப்போ இந்த வைல் லூப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிட்ட உடனே நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து எங்கே போகுதுன்னா இப்போ வந்து கீழே போகுது. டெம்ப் ஈக்குவல் டு நம்பர். நம்மளுக்கு கவுண்ட் வந்து என்னென்னு இருந்தது, 4ன்னு லாஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ டெம்ப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நம்பர் வந்து ஒன்று 1634 while 163 greater than 0ன்னு கொடுக்குறோம். நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூவு. ரிமைண்டர் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலர் ஆஃப் 10. அப்போ 10 டிவைடட் பை 1634 பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்கும்னா 4 கிடைக்கும். சம் ப்ளஸ் பவர் ஆஃப் ரிமைண்டர் டைம்னு நம்ம கொடுக்குறோம். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் பவர் ஆஃப் ரிமைண்டர் கவுண்ட்டுன்னு கொடுக்குறோம். சம் வந்து நம்ம என்னென்ன அசைன் பண்ணோம்னா 0 ப்ளஸ் பவர் ஆஃப் ரிமைண்டர் வந்து என்னென்னா நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிது. 4 கவுண்ட் வந்து 4. இப்போ வந்து இதை எப்படி நம்ம பண்ணுவோம்னா 4 × 4 × 4 0 + 4 × 4 × 4 வந்து என்னென்னா இப்போ சம் ஈக்குவல் டு 256 வரும். இப்போ வந்து டெம்பரவரியில் போகும். ரிமைண்டர் வந்து 4ன்னு இருக்குது, சம் வந்து 256ன்னு இருக்குது. டெம்பரவரியில் வந்து 1634 டிவைடட் பை 10ன்னு பண்ணுவோம். பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா 163ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து வைல் லூப்பில் போயிட்டு 163 greater than 0 பண்ணணும். கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 163 மாடுலர் ஆஃப் 10. இது செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 10 டிவைடட் பை 163 பண்ணுறப்ப 10 × 16 வந்து 160, ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 3. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் பவர் ஆஃப் 3 கவுண்ட் வந்து நம்மளுக்கு 4. சம் ஈக்குவல் டு சம் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டது 256 ப்ளஸ் இப்போ வந்து ரிமைண்டர் வந்து என்னென்னு இருக்குது 3. 3 × 3 × 3 × 3 4 டைம்ஸ் பண்ணணும். அதனால் வந்து கவுண்ட் வந்து 4ன்னு இருக்குல்ல, அதனால 4 டைம்ஸ் பண்ணணும். 3 × 3 × 3 × 3 பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா 81. இப்போ சம் ஈக்குவல் டு 256 ப்ளஸ் 81 ஈக்குவல் டு 337. சம் வந்து 337 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரவரியில் போகும். டெம்பரவரியில் வந்து 163 டிவைடட் பை 10 பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 16ன்னு வரும். 163 டிவைடட் பை 10 வந்து என்னதுன்னா 10 × 16 வந்து 160 வரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், டெம்ப் ஈக்குவல் டு 16 வரும். 16 greater than 0 பண்ணும். ரிமைண்டர் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலர் ஆஃப் 10. அப்போனா நம்ம வந்து 16 மாடுலர் ஆஃப் 10 பண்ணுறப்ப 10 டிவைடட் பை 16 பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 6ன்னு வரும். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 6. சம் ஈக்குவல் டு சம்மெல்லாம் வந்து என்னென்னு இருக்குன்னா 337 ப்ளஸ் நம்மளோட ரிமைண்டர் வந்து 6. 6 × 6 × 6 × 6 பண்ணணும். நம்ம கவுண்ட் வந்து 4னால 6 வந்து 4 டைம்ஸ் பண்ணணும். பண்ணனா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா 1296 வரும். இப்போ 337 ப்ளஸ் 1296 வந்து 1633ன்னு வரும். இப்போ சம் ஈக்குவல் டு 1633. இப்போ வந்து டெம்ப் ஈக்குவல் டு 16 பை 10 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு வரும். வைல் லூப்பில் 1 greater than 0ன்னு கொடுக்குறோம். கண்டிஷன் வந்து ட்ரூவு. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 மாடுலர் ஆஃப் 10 பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சம் வந்து என்னது 1633 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 1, அது 4 டைம் பண்ணோன்னா 1 தான் கிடைக்கும். அப்போ வந்து சம் ஈக்குவல் டு 1634ன்னு வரும். டெம்ப் ஈக்குவல் டு டெம்பரவரி வந்து என்னது 1 டிவைடட் பை 10 பண்ணுறப்ப 0 வரும். இப்போ வந்து வைல் கண்டிஷனில் செக் பண்ணோம். 0 greater than 0ன்னு கொடுக்குறோம். ஃபால்ஸு. அப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டாப் ஆகிடும். இதோட
the sum of entered number is sum வந்து என்னது லாஸ்டா பிரிண்ட் பண்ணது 1634. இப்போ வந்து நம்ம நம்பர் என்ன 1634 equal to sum வந்து என்னது 1634. இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால 1634 is a Armstrong number அப்படி சொல்லி பிரிண்ட் ஆகி காட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டு. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து எந்த டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் இது வந்து கவுண்ட் ஆகி கரெக்டான ஆம்ஸ்ட்ராங் நம்பர் காட்டும். நீங்கள் 2 டிஜிட் கொடுத்தாலும் சரி 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி கரெக்டான ஆம்ஸ்ட்ராங் நம்பர் காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் 3 டிஜிட் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அது சூட் ஆகும். நீங்கள் எந்த டிஜிட் வேணாலும் கொடுக்கணுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.